டைப்ஸ் ஆஃப் ட்வின் ப்ரெக்னென்சி. ட்வின் ப்ரெக்னென்சிங்கிறது 2 டைப் இருக்கும். ஒன்று வந்துட்டு யூனி ஓவிலார் ட்வின், இன்னொன்று வந்துட்டு பைனோவிலார் ட்வின். இப்போ பைனோவிலார் ட்வின் அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 எக் இருக்கும். அது 2 எக்கும் 2 ஸ்பெர்மோட மிங்கிள் ஆகி 2 எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி வளர்கிற குழந்தை தான் இந்த பைனோவிலார் ட்வின் அப்படின்றோம். யூனி ஓவிலார் ட்வின் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு எக்குக்குள்ளே 2 நியூக்ளியஸ் இருந்து அந்த 2 நியூக்ளியஸ்லேயும் 2 ஸ்பெர்ம் அட்டாச் ஆகி 2 எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது தான் யூனி ஓவிலார் ட்வின் அப்படின்றோம். இதனோட ரேஷியோ பார்க்கும்போது பைனோவிலார் ட்வின் வந்துட்டு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் யூனி ஓவிலார் ட்வின்னை விட. இப்போ இந்த பைனோவிலார் ட்வின்ன்றது ஒரே ஒரு ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து எக் வரலாம், இல்லை 2 ஃபெலோப்பியன் டியூப்லேருந்தும் வந்துட்டு வரலாம். இஃப் இன்கேஸ் இவங்க வந்து ஒட்டி பறந்துருக்காங்க 2 குழந்தையும் அப்படின்னா இவங்களை வந்துட்டு ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இவங்க ஒரே செக்ஸ்லையும் பிறக்கலாம், 2 மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்றாவும் பிறக்கலாம். இவங்களுக்கு வந்துட்டு தனித்தனியான பிளாசண்டா, அம்னியாட்டிக் சாக்கு, அம்பிளிக்கல் கார்டு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து யூனிஓவிலார் ட்வின் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அமைப்பு, பண்பு எல்லாமே சிமிலராக இருக்கும். அவங்களோட பிளட் குரூப் கூட ஒன்றா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மாயை தான் இருக்கும், ஒரே ஒரு பிளாசண்டா தான் இருக்கும். அந்த பிளாசண்டாலேருந்து 2 தனித்தனி அம்பிளிக்கல் கார்டு வந்து 2 தனித்தனி அம்னியாட்டிக் சாக் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரே ஒரு அம்னியாட்டிக் சாக் கூட இருக்கலாம், பட் அது ரொம்ப ரேரான கண்டிஷன். இப்போ ஒரே ஒரு பிளாசண்டா இருக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு அதிகமான ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போகும், இன்னொரு குழந்தைக்கு கம்மியாக போகும். அதனால ஒரு குழந்தை வெயிட் கெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒன்று சம்டைம்ஸ் க்ரோத் இல்லாதனால, நியூட்ரிஷன் இல்லாதனால கருவிலேயே இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரிட்டர்டேஷன் அப்படின்றது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாக டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு குழந்தை பிறக்கிறப்ப தான் வெளியே வரும். அதை வந்து இறந்த மகவு, ஃபீட்டஸ் பெப்பரேஷியஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்க ஒட்டி பிறந்தாங்க அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணி கூட அவங்கள வந்துட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட போன்ஸ், சாஃப்ட் டிஷ்யூ, பிளட் வெசல்ஸ் எல்லாமே இணைஞ்சிருக்கும்.